12 தொகுதிகள் இல்லாவிட்டால் ராஜ்யசபா சீட் வேண்டும் என திமுகவிடம் மல்லு கட்ட தயாராகும் மதிமுக. ஆட்சி அதிகாரத்தில் மதிமுக ஒருபோதும் பங்கு கேட்டதில்லை, இனியும் கேட்க மாட்டோம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முன்கூட்டியே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துவிட்டாலும் இம்முறை 12 தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற்றாக வேண்டும் என்பதில் மதிமுகவினர் குறியாக இருக்கின்றனர். 2019 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் சங்கமித்த மதிமுகவுக்கு ஒரு தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கியது திமுக. அதன்படி 2019 மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்ற வைகோ 2025 ஜூலையில் ஓய்வு பெற்றார். ஐயாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என மதிமுக தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்ட நிலையில் மகன் துரை வைகோவுக்கு ஏற்கனவே எம்பி சீட் கொடுக்கப்பட்டு விட்டதை சுட்டிக்காட்டி வைகோவை மீண்டும் மாநிலங்களவைக்கு அனுப்ப திமுக மறுத்துவிட்டது. வைகோவுக்கு மறுத்துவிட்டு அந்த இடத்தை கமல்ஹாசனுக்கு கொடுத்ததில் பம்பரம் பார்ட்டிகளுக்கு தாங்க முடியாத வருத்தம்தான். இதன் எதிரொலியாக கடந்த ஆண்டு ஈரோடு பொதுக்குழுவில் பேசிய மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ், ராமன் வனவாசம் சென்றதால் தான் பரதனுக்கு பட்டாபிஷேகமே நடந்தது என ஸ்டாலினை சீண்டினார். இதற்கு தனது செய்கையால் பதில் சொன்ன திமுக வைகோவின் வலதுகரமான முத்துரத்தினம் உள்ளிட்ட மதிமுகவினரை அறிவாலயத்துக்கு அழைத்து கொண்டது. அடுத்ததாக மல்லை சத்யாவும் தனது சகாக்களுடன் திமுக பக்கம் தாவ போகிறார் என்று தெரிந்ததும் அதற்கு வேறு விதமாக செக் வைத்து தாவலை மாற்று வழியில் திருப்பிவிட்டார் வைகோ. கூடவே மதிமுக நிர்வாக குழுவை கூட்டி இந்துத்துவ சக்திகளை முறியடிக்க 2026 திமுக கூட்டணியே தொடரும் என தீர்மானம் நிறைவேற்றினார். இதனிடையே தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக 12 தொகுதிகளை கேட்க மதிமுக தயாராகி வருவதாக சொல்கிறார்கள். இது குறித்து பேசிய தாயக புள்ளிகள், 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4இல் வெற்றி பெற்றோம். இந்த முறை வைகோவுக்கு ராஜ்யசபா சீட் மறுக்கப்பட்டதில் நிர்வாகிகள் கடும் அப்செட். சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நமக்கு ராஜ்யசபா சீட் தரப்படாததால் இம்முறை 12 இடங்களை கேட்க வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் கண்டிப்புடன் பேசினார்கள். வைகோவும் திமுக குழு அமைத்ததும் பேசுவோம் என சொல்லி இருக்கிறார். இதனிடையே தனிப்பட்ட முறையில் துரை வைகோ எடுத்த சர்வேயில் வாசுதேவநல்லூர், மதுரை தெற்கு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி கிழக்கு, மணப்பாறை, கும்பகோணம், பாபநாசம், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 12 தொகுதிகளில் மதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அந்த 12 தொகுதிகளை தர வேண்டும் அல்லது கடந்த முறையை போலவே 6 இடங்களை ஒதுக்குவதுடன் ஏப்ரலில் காலியாகும் 6 ராஜ்யசபா இடங்களில் ஒன்றையும் பொதுச் செயலாளருக்காக விட்டு கொடுக்க வேண்டும் என திமுகவிடம் கேட்பதாக இருக்கிறது தலைமை என்று தெரிவித்தனர்.